ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ட்ரிப்பு பழனி. வாங்க 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 வாங்க. என்ன உனக்கு நான் அடிக்கடி பார்க்கறேனே. விஜி சொல்லுங்க. நம்ம வந்துட்டு பழனி போகிறோம். மேற்கொண்டு எப்படி போகிறோம் என்ன ஏதுங்கிறத வந்துட்டு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கே போய் ஒரு சின்னதாக ஒரு வேண்டுதல் இருக்குது, அதை முடிக்கிறோம். அதை முடிக்கும்போது மீதி வீடியோவில் காட்டுறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில இருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து போகிற வழியில் வந்து கொஞ்சம் குளறுபடி இருந்துச்சு. அதனால ஒரு வாட்டி எங்கள் அப்பா கால் பண்ணி இந்த ரூட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ தான் எங்கள் ஊரில் இருந்து கிளம்பி குமுளமரப்பு கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவன்டா ஆமாடா இவன்டா எவன் தூக்கம் தூங்கியாச்சு. தூங்கி எந்திரிச்சு கண்ணெல்லாம் வீங்கி இருக்குது. கண்ணெல்லாம் வீங்கி இருக்குதா? ஆமா, வீங்கிய கண்கள். வேணாம்டா 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 வேணாம்டா. ஓகே, போதும் போதும், கட் கட். பெட்ரோல் அடிக்கிறோம். திருப்பி கார் எடுக்கும்போது பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்புறோம். ஓகே, இதுக்கு மேலே வந்துட்டு காட்டக்கூடாது. அம்மா இந்த பின்னாடி நிற்கிறாங்க, புச்சி இங்கே நிற்கிறாங்க, எங்கள் அம்மா இங்கே இருக்கிறாங்க. ஹாய் சொல்லுங்கம்மா. இப்போ வந்து நாங்கள் பாட்டுக்கு வந்து யுவன் சாங்ஸ் மாற்றியாச்சு. இப்போ யுவன் சாங்ஸ் ஈரோடு வந்தாவே யூத்ஃபுல் ஆயிடுவோம். அதனால யுவன் சாங்ஸ். ஆஹா, 104 கிலோமீட்டர் இருக்கு. ஆமாம், நாங்கள் எப்படி போகிறதுக்கு ஒரு 7:45 அந்த மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணேன். அதுக்குள்ளேங்க ஒரு ஆள் தூங்கி எழுந்திரிச்சு கண்ணெல்லாம் பாருங்க, கண்ணெல்லாம் வீங்கி போய் கிடக்குது. அதனால 2 நாளாக எங்கள் ஆள் தூங்கலை. அதனால இருக்கு. நைட்டும் பழனி போய் நமக்கு சிவராத்திரி ஆயிரும். எனக்கு போறதுக்கு முன்னாடியே எங்கேயாவது ஒரு நல்ல கடையில நிறுத்தி டீ குடிச்சிடணும். நல்ல கடையிலையா? அப்புறம் அங்க போய் அந்த போண்டா வாங்கி சாப்பிடணும். நீங்க அம்மா கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. அது அங்க போய் போண்டா, இப்போதைக்கு ஒரு டீ. அந்த கடையில வந்து போண்டா வந்து நல்லா இருக்கும்ல. தம்பி, அப்பா சொல்லிருக்காங்க, டீ இஸ் an emotion. புரியுதுங்களா? I don't think you get it properly. கடைசியா ஒன்னு சொன்னா ஸ்நாக்ஸ் தான் உங்களுக்கு எமோஷன், அப்பாக்கு டீ தான் எமோஷன். பேக்கரிக்கு போனீங்கன்னா பப்ஸ் கேக்குறீங்கல்ல? பேக்கரி போனா பப்ஸ் தான் அங்க நல்லா இருக்கும். அப்பாக்கு பப்ஸ் பிடிக்கிறத விட டீ பிடிக்கும். அம்மா, அங்க அந்த பேக்கரியில பப்ஸ் தானே நல்லா இருக்கும். ஆமாப்பா. இப்போ இந்த சென்னிமலையில இன்னைக்கு தேர் இழுத்தாங்க. அதனால கூட்டமா இருக்குமா? இருக்கலாம். காலையில நான் வந்து நியூஸ்ல பார்த்தேன், இருக்கலாம், கூட்டமா இருக்கலாம். இத வந்து நீங்க அப்பாட்ட பேசும்போதே சொல்லுவீங்கன்னா எனக்கு அப்ப ஞாபகம் இல்லப்பா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எங்கள் ஆள் டீ குடிக்கிறதுக்கு ஒரு பேக்கரியை பார்த்தாச்சு. அதனால கார் அங்கே பார்க் பண்ணிட்டு இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? அம்முக்கு வந்துட்டு இந்த ஜாம்பன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ஜாம்பன் பார்த்தோன்னே ஒரு சிரிச்சுட்டு அதை வாங்கிட்டுமான்னு கேட்டாங்க. நான் தான் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டேன். நான் கேட்டது ஒரு டீ, ஆனால் இப்போ வாங்கினது எத்தனை பொருட்கள். ஆனால் கடைசியில் என்னை தான் சொல்லுவாங்க. நான் தனியாக போயிருந்தா ஒரு டீயாட போயிருக்கும். ஒரு துணையை கூட்டிகிட்டு போனால் 190 ரூபா செலவாகும். ஸ்நாக்ஸ் டைம். இது வந்து நான் ஸ்நாக்ஸ் வாங்கன்னு நான் சொல்லவே இல்லைப்பா. வாங்கன்னு சொல்லலை, நீங்கள் தான் வாங்கிக்கோன்னு டார்ச்சர் பண்ணீங்க. உன்னோட மொழி காமிச்சு கொடுத்தது. அதுலேயும் போய் ஒரு சிப்ஸை போய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அது வீடியோ எடுத்துட்டு தானே? ஆமா தெரியும். என்ன அவமானப்படுத்துனா வீடியோ எடுத்துருப்பேன். ஆமா ஆமா. அது சிப்ஸ்
ஒரு சிப்ஸ் எடுத்து சாப்பிடணும்னு பரபரன்னு பறந்தது. அப்புறம் அப்பா தான் மனசு. அப்புறம் அப்பாவுக்கு அதை எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் அவர் பார்த்தாரு, எவ்வளோங்க அப்படின்னு கேட்டுட்டு சமாளிச்சுட்டு வந்தாச்சு. ஓகே, ரஷிங் நாவ். இரண்டு புறமும் மரம். இது வந்து சிங்கிள் ட்ராக்கு. அப்போ எங்கள் அத்தை சொன்னாங்க நம்ம அந்த வழியாக போய்க்கலான்னு. நம்ம கேட்காம அத்தை இல்லைங்க, அம்மாய். அம்மாய் அப்பாவுக்கு அத்தை. இதுதான் ஈங்கூர் பாலம். இதை வந்து எங்க அம்மா காட்ட சொன்னாங்க. அதனால காட்டுறேன். ஓகேங்களா? என்ன சொன்ன மாதிரியே சென்னிமலை சாலையில வந்துட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்குது. கரெக்டாங்க? தமிழா? டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. அதனால மாற்றுப்பாதைகள் செல்கிறோம். அப்படியா? ஆமா, அந்த ரோட்லயும் நம்ம போயிருக்க வேண்டியது தானங்கம்மா. அங்க வண்டி உடலியே இருக்கு. அதான் அந்த ரோட்ல போயிருக்க வேண்டியது. அந்த ரோட்ல வந்துட்டு பேரிகேட் வச்சிருக்காங்க. நம்ம எந்த ரோட்ல அதனால நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல இப்ப வந்து ஒரு ரோட்டு வழியா போக போறோம். மலை ஏறுறதுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சென்னிமலை. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா. நம்ம இந்த வழியா வந்திருக்க வேண்டியது. இங்க தேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்கம்மா அங்க இருக்கு பாருங்க, அதான் தேர். நெருல பார்த்துட்டு அங்க வந்து காலையில வந்து நியூஸ்ல பார்த்தா தேர் இழுக்கிறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தேர் இழுத்துட்டு எல்லாம் சாமியை கும்பிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. எல்லாரும் சிட்டா பறந்துருக்கணும் ஸ்பீடுக்கு. பறப்பீங்க. போனதுக்கு அப்புறம் அப்படியே 2 வீலும் தூக்கிடுவேன். இப்படி போவேன், எல்லாம் சாஞ்சு உட்காந்துங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். அப்புறம் அவ்வளவுதான், எங்க அம்மா இறங்கிடுவாங்க. இதுதான் வந்து இதுதான் சென்னிமலை பஸ் ஸ்டாண்டு. நாங்க ஊருக்கு போகும்போது இங்க ஒரு பரோட்டா கடை இருக்கு. ஓகே. இங்க ஒரு அண்ணமாரி ஒரு தியேட்டர் இருக்கு. அந்த அண்ணமாரி தியேட்டர்ல படையப்பா படம் ரிலீஸ் ஆனப்போ நான் 9th ஸ்டாண்டர்டா 8th ஸ்டாண்டர்டா ரொம்ப படிக்கிறேன். படையப்பா ரிலீஸ் ஆனப்போ நானு, சண்முகன், மயில் இருக்கான் இல்லையா, விவசாய பையன் மயில், 3 பேர் வந்து பார்த்து சில்லறையெல்லாம் சதற விட்ட நாட்கள். இங்கதான் டிக்கெட்லாம் கிழிச்சிட்டு வந்து ரஜினி போட்ட நாட்கள் அது. அப்புறம் இங்க ஊருக்கு வந்தா இங்க ஒரு பரோட்டா கடையில எங்க அம்மா பரோட்டா சாப்பிட வச்சுட்டு தான் ஊருக்கு கூட்டு போவாங்க. ஏன்னா எங்க ஊர் இங்கிருந்து பக்கம். எங்க ஊர் எங்க அம்மாவுடைய ஊர். ஓகே, அப்படி தெளிவா சொல்லணும். இந்த இறக்கத்துல தான் நாங்க போவோம் ஊருக்கு. யாராவது கேட்க கூடாது உங்களுக்கு ஏக்கா இருக்கா அப்படின்னு. நமக்கு இங்க பெரிய இறக்கம் இருக்கு. இப்ப நம்ம ஒரு மேட்ல ஏறிட்டு இருக்கிறோம். மேடா? இது மலைமா? சென்னிமலையோட ஒரு பாட்டு. ஒசுக்கு மேடுன்ட்ட. மேடா போகுதுன்னு சொல்றதுனால மேடுன்னு சொல்லிட்டேன். அங்க இருந்து ஆப்போசிட்ல வண்டி வருது. அவர்கள் தவறு செய்கிறார்கள். ஆமா, இவங்க அப்படித்தான். புஜி அப்பா ஏன் புஜி இப்படி மாத்தி மாத்தி வாய்ஸ் பேசிட்டு வராங்க? போதி தர்மருக்கு மருந்து வச்சு கொடுப்பாங்க, அவனை போக சொல்றாங்க. அந்த டிரைவர் நல்ல மனதிற்கு ஒரு நன்றி. ஒரு கண்டக்டர் இருந்தாவே கஷ்டம். சௌமி தான் அந்த கண்டக்டர். இன்னைக்கு 2 கண்டக்டர், லெஃப்ட்ல 1 பேக்ல 1. சௌமியோட அவங்க அம்மா டாக்டரேட் வாங்கின கண்டக்டர். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சௌமி வந்து ஸ்பீட் பிரேக்கர் அங்கே வருது அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஞான டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிட்டேன். ஆகவே 2 கண்டக்டர்ஸும் வச்சுட்டு போகிறது தான் இன்னைக்கு சேலஞ்சு. எப்போ ரோடு அட்டகாசமாக இருக்குதுங்க பாரு, போட்டிருக்கிறாங்க. ஆகவே ஜனங்களே இந்த ரோடை பயன்படுத்துவர்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். பழனி போகிறவங்க வந்து இந்த ரோட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக காங்கேயம் வந்து விட்டோம். காங்கேயம் ஒரு முக்கியமான ஊர் தமிழ்நாட்டில். அப்படி என்ன முக்கியமான ஊர் என்று கேட்டால் காங்கேயம் காளை. காங்கேயம் காளைகள். அந்த ஒரு மியூசிக் போட்டோம். டன் 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 ஒரு மியூசிக் போட்டோம். இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டாகும். ஆட்டோ ஒரு ரைட்ல போகுதுங்களா? ரைட் வேண்டாங்க, நேரா போங்க. இப்போ வந்து ஒரு சில குழப்பம். நிறைய வண்டி போகுதுங்க. இருங்க பாய். ஏய், நீங்க எங்க இருந்து வரீங்க?
சிக்னல் போட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அந்த பழனிக்கு எப்படி போகிறதுன்னு அந்த இதில் போர்டில் போட்டிருந்தாங்க. சைன் போர்டை பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்துருந்தோம். இருக்கிற சைனை பார்க்காம வந்துட்டோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி கரெக்டான இடத்துல நிறுத்திட்டோம். ஏன்னா விர்க் அப்படின்னு போட்டு நிறுத்த வேண்டியது. பழனி வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக பழனி போட்டிருக்குங்க. பழனி 68 நினைக்கிறேன். எங்கே இதில் காமிங்க பார்க்கலாம். தெரியாது. தெரியாதா? உங்கள் அம்மா வேணா காட்டலாம். எங்கள் அம்மா காட்டுறது சிரமம். அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை பாருங்க, நிறைய விண்மில்லாம் இருக்கும். தெரியுதா? இங்கே நிறைய விண்மில் நிறையா இருக்கும். வைப் பண்ணுறீங்களா? தூங்குறேன். தூங்காதீங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எல்லாரும் பாத யாத்திரையா நடந்து போறாங்க பங்குனி உத்தரத்துக்கு. இதோட தாங்க. அதே விண்மில் பார்த்தீங்களா? பக்கத்துல இருக்கு. ரொம்ப சின்ன ரோடு. கரெக்டான வழியில் தான் போறோமா? உங்களை நம்பி பின்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு இருக்கான். ஐயோ, இங்கே வந்து எல்லாம் பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. கையிலையும் தலையிலையும் வந்து பேண்டு போட்டிருக்காங்க. அந்த ரிஃப்ளெக்டர் பேண்ட் இது. அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ என்னன்னா இப்போ நடந்து போகும்போது நமக்கு விசிபிலிட்டி கிடைக்குது. மக்கள் வந்து போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். அந்த இது ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா, அந்த ரிஃப்ளெக்டர் மாதிரி. அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம் ஜனங்க போகிறாங்க அப்படின்ட்டு. நைஸ். அப்புறம் ஹைவேஸ். இந்த ரோடு நல்லா இருக்கு. லைட்லாம் போட்டு ரெண்டு சைட்லேயும் சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குமரகுரு பேக்கரி தாராபுரத்தில் இருக்குது. இந்த பேக்கரிக்கு நம்ம விளம்பரம் கொடுக்கல. ஆனால் இந்த பேக்கரியில் நம்ம எப்போ பழனி போனாலும் வந்து டீயும் போண்டாவும் சாப்பிட்டுட்டு போவோம். போண்டா சாப்பிட்லான்னு சொல்லி வந்தோம். பார்த்தா அந்த போண்டா இல்லை. மாஸ்டர் எங்கேயோ அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டாங்க. அதனால வந்து அந்த போண்டா இல்லை. அதுக்கு பதிலாக வந்து வேற போண்டா கொடுத்துருக்காங்க. பணியாரம். இந்த கடைக்காரர் கடைசியாக பார்த்தா நம்ம ஊருக்காரராக போயிட்டாரு. கொங்கம்பாளையம் மாமே. ஆமாம், அதனால் ஒரே ஊருக்காரங்கிறதுனால கொஞ்ச நேரம் கதை பேசிகிட்டு இருந்தாங்க. அதையும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். எங்கள் அம்மா ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன ஐடியானா, அந்த லைட்லாம் அழகாக இருக்குதாம்மா, அதனால அதையும் ஒரு வீடியோ எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எங்கள் அம்மா ஆசையை கெடுப்பானே. என்ன ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, வந்து டோல் இல்லை. இது எப்போ போடுவானுங்கன்னு வேற தெரியல. அது கூடி சீக்கிரத்தில் போட்டுருவாங்க. வந்துருச்சு. பழனி மலை தெரிக்குது. புஜி இங்க பாருங்க. முருகா ரயில்வே கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து பழனி மலை வந்துட்டோம். அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம தங்கி இருக்கிறோம். இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது. எங்கள் அப்பா வந்து வேற ஒரு வழி சொன்னாங்க. அந்த வழியில் வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஹலோ, ஹாய். பழனி ரீச் ஆகிட்டோம். நம்ம மண்டபத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். முருகனோட அருள் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிடுவோம். மறுபடியும் இதோட வீடியோ கண்டினியூவேஷன் இருக்குது. நம்ம மொட்டை அடிக்கிற வீடியோலாம் இருக்குது. அடுத்த நாள் பழனியில். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டடா, பை பை.